பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? இது சென்னாத்துக்கு ரொம்ப ஃபேவரட். ஸோ உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் எப்படி பண்ணுறதுன்னு. நான் பிரியம் இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். அதை நான் 1 கப் அளவுக்கு ஒரு கப் டு 1.5 கப் அளவு இருக்கும். அதில் உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்ச வெந்நீரில் தான் வந்து நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை மாதிரி உருட்டி நம்ம வேக வச்சிடலாம். வேக வச்சதுக்கப்புறம் தேங்காய் வந்து நான் அரை மூடி தேங்காய் நான் எடுத்திருக்கேன். அதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையுமே பிரித்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வெல்லம் தான் ஆட் பண்ணணும். நான் 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதை நல்லா காய்ச்சதுக்கப்புறம் வடிகட்டிட்டு நெக்ஸ்ட்டு அதே பாத்திரத்தில் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் கொழுக்கட்டை தனியாக வச்சுருக்கேன். அதை சேர்த்து கூட நம்ம செகண்ட் பால் ஊற்றிட்டு கூட அதை அவிக்கலாம். ஏன்னா நல்லா கொழுக்கட்டை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனித்தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போட்டுட்டேன். உள்ளே போட்டு கொஞ்சம் செகண்ட் பால்லாம் ஊற்றுறதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பால் ஊற்றணுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு பால் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது. ஸோ சீக்கிரமாக தெரிஞ்சிடும். லாஸ்ட்டாக சுக்கு அண்ட் ஏலக்காய் நல்லா இடித்து தட்டி போட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கீப் சப்போர்ட்டிங்.